வணக்கம் பிரதர். ஸோ உங்களோட கமாண்ட் வந்து நீங்கள் வந்து ராசி நாட் குட், அப்போ வந்து தசாபுத்தி ஓகேவா இருந்தால் நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் விருச்சிக ராசிக்கு கீழே வந்து இந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் விருச்சிக ராசியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பொதுவாக வந்து ராசிக்கு டைம் சரியில்லையா அப்படின்னா அந்த கால்குலேஷனுக்கு உங்களால் வர முடியாது. எப்பயுமே வந்து ராசி வந்து மொத்தம் வந்து இந்த 9 கிரகங்களை வைத்தே வந்து இந்த ராசி கட்டம் வந்து உங்களுக்கு செயலாகும். ஸோ அப்போ ராசிக்கு வந்து கிரக நிலைகள் எங்கெங்கே உட்காந்துருக்குதுன்றதை பொறுத்து தான் இந்த கோச்சார அமைப்பு வந்து உங்களுக்கு செயல்படும். அப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து சனி பயிற்சி 2.5 வருஷம், குரு பயிற்சி 1 வருஷம், ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம்னு இந்த மாதிரி ட்ராவலிங்கில் இருக்கும். அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து குரு பார்வையில் ராசி இருக்குது. ஸ்டில் குரு பார்வையில் ராசி இருக்குன்னா குரு வந்து ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறது வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதே வந்து ராசிக்கு 4 வந்து அற்றத்தமத்த சனி, அதே சனி பார்வையில் ராசி அப்படி இருந்துச்சுன்னா டைமிங் சரியில்லை, ஒஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ராசிக்கு 5 வந்து ஸோ ராகுவும், அதே மாதிரி வந்து 11 வந்து கேதுவும் ஸோ இருக்கிறது, லாபாதிபதி ஸ்தானத்தில் கேது இருக்குது. அப்போ குரு கேது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, பூர்வீக ஸ்தானத்துலேருந்து ராகு இருக்கிறதும் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இந்த ராசிக்கு டைம் சரியில்லாதது என்னது அப்படின்னா இந்த சனி பயிற்சி தான் சரியில்லை, சரிங்களா? ஸோ அப்போ சனி பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து லக்கணத்துக்கு வந்து ஏதாவது நல்ல நேரம் ஓடுதா அப்படின்னு செக் பண்ணோம்னா உங்கள் லக்கணத்துக்கு வந்து சுக்கிர திசையில் சூரிய புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ சுக்கிரனே திசையை நடத்துகிறார், சூரியனும் திசையை நடத்துகிறார். அப்போ இவங்க 2 பேரும் இயற்கை சுபர்களா அப்படின்னு கேட்டால் ஸோ சுக்கிரன் வந்து இயற்கை சுபர், ஸோ சூரியன் வந்து முக்கால் சுபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு வந்து பேலன்சிங் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர திசையில் சூரிய புத்தி உங்களை பேலன்ஸ் பண்ணும். அப்போ டைமிங் உங்களுக்கு லக்கணத்துக்கு நல்லா தான் இருக்குது. அப்போ லக்கணத்துக்கு உங்களை பேலன்ஸ் பண்ணும். ராசிக்கு வந்து அடுத்து நடக்க போகிற சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் பலன்களை உங்களுக்கு மாற்றி மாற்றி அமைப்பாங்க. ஸோ பலன்கள்னால் 8ல் வந்து உங்களுக்கு குரு மறைந்தால் கூட ஸோ குருவோட பார்வையில் ஸோ உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தை எடுத்து பார்ப்பார், அதுபோக வந்து வாக்கு ஸ்தானத்தையும் அதுபோக உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தையும். அப்போ அது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டெபிளாக இருக்கும். அதுபோக பூர்வீக ஸ்தானத்தில் மறுபடியும் சனி போகும்போது அட்டதமத்த சனியில் இருக்கின்ற தாக்கம் பூர்வீக ஸ்தானத்துக்கு போகும்போது அதுக்கு ராசியும் நல்ல நேரத்துக்கு வரும். அப்போ எப்படின்னா சனி நல்ல பயிற்சிக்கு வரும்போது குரு வந்து 8ல் மறைந்துடுவார். அப்போ குருவோட ஸோ இன்கம் பேசஸ்லாம் உங்களுக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தவிர்த்து அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி மறுபடியும் வந்து 5ல் இருக்கிறவங்க வந்து அடுத்த பயிற்சி ஆனாங்கன்னா 4க்கு அட்டதமத்த ராகுவா வந்து ஸோ அதுக்கப்புறம் கேது வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு, மறுபடியும் இங்கே டஃப் ஆயிரும். இப்போ சனி ரிலீஸ் ஆகி சனி உங்களுக்கு நல் பலன்களை வழங்க ஆரம்பிப்பார். இந்த ராகு கேதுவும் குருவும் வந்து உங்களுக்கு மைனராக பலன்களை மாற்றிடுவாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு பலன்கள் மாறி மாறி வரும். இதில் வந்து மற்ற கிரகங்களான ஸோ சூரியன் புதன் சுக்கிரன் ராகு ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மந்த்லி கிரகங்கள். ஸோ மந்த்லியில் கிரகங்கள் ட்ரான்ஸ்ஃபராக அவங்களோட இருக்கும் இடத்தை பொறுத்து பலன்கள் மாறி மாறி வந்துருக்கும். அப்போ இப்போ டைமிங் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் சுக்கிர திசையில் உங்களுக்கு சூரிய புத்தி ஓடுது, உங்களுக்கு டைமிங் வந்து நல்லா தான் இருக்குது. அப்போ லக்கணம் வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணும். சூரிய புத்தி எப்போ வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் உங்களை பேலன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சந்திரன் நீங்கள் பிறக்கும் போது ஜனன ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் வந்து நீங்கள் வளர்பிறை சந்திரனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சுக்கிர திசையில் சந்திர புத்தியும் சிறப்பாகவே இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வந்து தேய்பிறை சந்திரனாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ சுக்கிர திசையில் தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு முரண்பாடு காட்டுவார். ஸோ இப்படி தான் உங்களுக்கு பலன்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த சுக்கிர திசையில் சூரிய புத்தி ஓகே ரகம் தான், சரிங்களா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு பலன்கள். மற்றபடி நல்ல நேரம் ஓடுதான்னு கேட்டால் ஸ்டில் உங்களுக்கு நல்ல நேரம் மைல்டாக தான் இருக்குது. அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது, சரிங்களா?